Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு அப்டேட்ல ஆஃப்டர் பிளஸ் டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த எல்எல்பி லா டிகிரி அப்படிங்கிறது 5 இயர் கோர்ஸுக்கு வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகும், எப்படி வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் படிச்சா லா மட்டும்தான் படிப்பேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறையெல்லாம் வந்து இருக்கிறீங்க, என்னால வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லா அட்மிஷன் வந்து எப்போ வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம லா அட்மிஷன் பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும், இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து இருக்கு, எங்கெல்லாம் பிரைவேட் லா காலேஜஸ் வந்து இருக்கு, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தினா கம்ப்ளீட் அப்டேட்டா தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது, அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலிங் சம்பந்தமான தகவல்களை நம்ம அந்த குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க பிளஸ் டூ ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுக்கு நீங்க உள்ள வந்து போகணும் அப்படிங்கறதுக்காக அட்மிஷன் வந்து நம்ம பண்ணுவோம். அது லைக் வந்து டிஎன் காசா, அதாவது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், இல்ல டிஎன்இஏ கவுன்சிலிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு போறதா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் வெட்டினரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் வே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லா அட்மிஷன் சொல்லிட்டு நிறைய பேருடைய ஒரு கனவு, ஒரு வைராக்கியமா வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த லா அட்மிஷனை பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இதை வந்து பார்க்க போறோம். ஸோ யூனிவர்சிட்டி நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு லா அட்மிஷன் 5 இயர் கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் மண்டே, அதாவது வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட்டான tndalu.ac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லா அட்மிஷன் 2025 to 26 சொல்லிட்டு ஒரு டேப் உங்களுக்கு இந்த இடத்துல மேல வந்து எனபிள் ஆகும். அந்த டேப்ல தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமாக மட்டுமே வந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா அட்மிஷன் வந்து பண்ண முடியும். இது அட்மிஷன் பண்றதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், அதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்ஸ், இந்த 5 இயர் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பேசிக்கா நீங்க வந்து தெரியணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள வந்து என்ட்ரி ஆக போறீங்க இல்லையா, அதனால பேசிக் விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சாதான் உள்ள வந்து போக முடியும். அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங் 1997ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியா வந்து சென்னையில வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த யூனிவர்சிட்டி 2 விதமான கோர்சஸ் அப்படிங்கறத ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோர்சஸ் அப்படிங்கறது வந்து ஹானஸ் கோர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோயல்னு சொல்லுவோம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இந்த இதுல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சென்னையில போயிட்டு மட்டுமே நீங்க வந்து படிக்க முடியும். அதுக்கான லொகேஷன் அப்படிங்கிற அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ஜிஆர் சாலை நேர் எம்ஆர்டிஎஸ் தரமணி ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா, இந்த நேர்பை பெருங்குடி கேம்பஸ் தான் போயிட்டு நீங்க வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால போயிட்டு நீங்க வந்து படிக்க முடியும். சரிங்களா, அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கறதுல வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா நம்மளுக்கு வந்து வேணும். லைக் வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95க்கு மேல அபோவ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து இந்த 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸான பிஏ எல்எல்பி ஹானஸ், பிபிஏ எல்எல்பி ஹானஸ், பிகாம் எல்எல்பி ஹானஸ், பிசிஏ எல்எல்பி ஹானஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 4 விதமான டிஃப்ரெண்ட் லா கோர்ஸ் அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்க எடுத்து உங்களால வந்து 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸை வந்து பண்ண முடியும். இதுக்கு மினிமம் அப்படிங்கறது வந்து நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா 60% மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாரும், மீதி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, இவங்க ஜென்ரல், இவங்க எல்லாருமே வந்து 70 மதிப்பெண்கள் மேல பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். அப்ப நாங்க வந்து 70% எடுத்தாலே போதுமா எங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. மினிமம் குறைந்தபட்ச எலிஜிபிள் அப்படிங்கறத அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது கம்மிங் மண்டே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ்ல போயிட்டு படிக்கணும் இல்லையா, அஃபிலியேட்டட் லா காலேஜ் நம்ம தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து இந்த டிஎன்டிஏஎல்யூ கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 15 விதமான கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து இருக்கு. அங்க வந்து பிஏ எல்எல்பி மட்டும் நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா, நீங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரிஸ் வந்து படிக்கணும், அது வித் வந்து எல்எல்பி வித் வந்து டிகிரியோட படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஏ பிளஸ் வந்து எல்எல்பி ரெண்டும் சேர்த்து நீங்க வந்து 5 இயர் கோர்ஸ் அவங்களால வந்து பண்ண முடியும். அதுக்கு பிளஸ் டூல வந்து உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40, மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 45 இருந்தா போதுமானது, நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா,
இப்போ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா சோயல் அதாவது ஹானர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து 1000 rupees நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணும்போது நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நாங்க 2 அப்ளிகேஷனுமே போடலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து ஒவ்வொரு ஈச் அப்ளிகேஷனுக்கும் தனியா அமௌண்ட் பே பண்ணி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். BA LLB அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு அதாவது கவர்மெண்ட் லா காலேஜ்க்கு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ரூபாயும் அதர்ஸ்க்கு வந்து 500 ரூபாயும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் அதாவது சிங்கிள் பேமெண்ட் நீங்க வந்து பண்ணணும். எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற பத்தினா அடுத்தடுத்த வீடியோல அப்டேட்ஸ்ல நம்ம கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு பேசிக்கா நீங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு இந்த லா டிகிரி படிக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். 12th மார்க் ஷீட் வந்து உடனே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து டெம்பரரியா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் உங்களுடைய டிசி ஸ்கூல்ல இருந்து படிச்சு முடிச்ச உடனே நீங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அப்படியே ஒன் வீக்ல வந்து கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது இ சேவையில் அப்ளை பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 7.5 ரிசர்வேஷன் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த 7.5 ரிசர்வேஷனா என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. 6th to 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து போனோஃபைட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க 7.5% இடஒதுக்கீடை நீங்க வந்து கிளைம் பண்ணி வாங்க முடியும். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இஃப் அப்ளிகபிள் இந்த 5வது பாயிண்ட் 6வது பாயிண்ட் இஃப் அப்ளிகபிள் கண்டிப்பா இது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நீங்க அதுக்கு வந்து உரிமை கோரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும். இந்த 2 5ம் 6ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து மார்க் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் போதும் உங்களுக்கு இந்த 2 கேட்டகரியில மார்க்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து கிளைம் பண்ணி சீட் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி போட்டோ சிக்னேச்சர் இதை மட்டும் இருந்தா போதுமானது. 5 year லா கோர்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்லைன்ல அட்மிஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ் ஆனா இன்ஸ்டா ப்ரொஃபைல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்களை நம்ம இதுல வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.